புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092247007. ஜெயின் ஆஸ்ட்ரோ வழங்கும் முழுக்க முழுக்க மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மூலிகை தூப பவுடர், தீபம் ஆயில், தூப கப், சாம்பிராணி அமேசான் மற்றும் பிளிப்கார்ட்டில் இப்போது விற்பனையில். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். துஷ்ட சக்திகளை விரட்டி அடித்து நன்மை பயக்கும் ஜெயின் ஆஸ்ட்ரோ. லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. 12 ராசிக்காரர்களுடைய பேரையும் சொல்கிறேன். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் 2025 எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் சார். முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்கும்? மேஷம் பார்த்தீங்கன்னா இவங்க தான், நீங்கள் மகரம் எப்படி வெளியில் போதோ மேஷம் உள்ளே வர்றாங்க. இதில் 7.5 சனி. ஸோ 7.5 சனியில் வராங்கன்னாவே நிறைய பேருக்கு அப்படியே அதெல்லாம் நிறைய யூடியூப்பில் இப்போ ஒன்று வரனால அப்படியே தூக்கம்லாம் கெட்டு போன ராசியில் மேஷம் வரும். ஆனால் அடுத்தது மேஷத்தில் சனி நீச்சம் ஆகிறாருன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. சனி பவர்லெஸ்ஸாக ஆக்கக்கூடிய இடம் வந்துன்னா மேஷத்துக்கு. எக்ஸசைஸ் பண்ணுறக்கூடிய மேஷத்துக்கு நான் சொல்கிறது 7.5 சனி வந்தாவே. 7.5 சனி வந்தால் என்னென்னா மந்தன்னா நம்மளை மந்தமாக்குறது. எப்படி மந்தமாக்குறதுன்னு சுருண்டு படுக்கிறது இல்லை. காலையில் எழுந்த உடனே ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கின்னு இந்த சைடு ஃபேஸ்புக்காக பார்க்க வேண்டியது, அடுத்தது அடுத்த சோஃபாவில் உட்காந்துக்கின்னு ரீல்ஸாக பார்க்க வேண்டியது, அடுத்தது இன்னொரு சோஃபா சைடில் போய் உட்காந்துக்கின்னு வாட்ஸ்அப்பாக பார்க்க வேண்டியது. அப்போ என்ன ஆகிடும், மொத்தம் 3 மணி நேரம் கவர் ஆகிடும். கடைசியில் அர்ஜென்ட்டாக கிளம்பி ஓட வேண்டியது, சாப்பிட்றது இல்லாமல் ஆக வேண்டியது, பதட்டமாக இருக்கிறது, ஒர்க்கு பண்ண வைக்கிறதில்ல, ஹோம் ஒர்க் பண்ணுறதில்ல. நீங்கள் வேலையில் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்குல்ல, அந்த ஒர்க்கு பண்ணாத சோம்பல் ஆக்கிடும். ஆஃபீஸில் போனால் திட்டு வரும், இல்லைனா மறந்து போடுறது. ஏன்னா எப்போவுமே இதில் இருந்தால் ராத்திரி 12-1 மணி வரைக்கும் இருக்கிறது, காலையில் 5 மணிக்கு இருந்தாலும் இதே இருக்கிறது. ஸோ அந்த அடிக்ஷன் கொடுக்கும். அதில் மீடியா அடிக்ஷன் கொடுக்கும், இல்லைனா ஃபோனில் அவனோட பேச தோணும், சந்தோஷமாக தோணும். இதெல்லாம் மேஷம் அவாய்ட் பண்ணிடும். கண்டிப்பாக மேஷம் ஒரே ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக ஜிம்முக்காரனுக்கு பணம் கட்டினா ஜிம்முக்காரனுக்கு நல்லது இருக்கும். ஏன்னா போகாது இது. ஸோ மேஷம்லாம் எனக்கு தெரிஞ்சு மாதம் ஜிம்முக்கு ரினியூவல் பண்ணிக்கணும். கரெக்டாக ஒரு மாதத்துக்கு 25 நாளாவது எக்ஸசைஸ் பண்ணணும். சுபகாரியம் நடக்கும் மேஷத்துக்கு. கல்யாணம்லாம் நடக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவாய் புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருந்தாலும் சாரிமான்னு ஒரு கும்பிடு போட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா பொண்டாட்டி மனசு இறங்கிடுவா. லவர்ஸ்குள்ளே பிரச்சனையெல்லாம் ஸ்மூத் பண்ணிக்கலாம். காதல் கல்யாணம்லாம் கை கூடும். தொழிலில் நல்ல ஏற்றம் கிடைக்கும். வண்டி வாகனம் அனுகூலம் கிடைக்கும். லாபம் வரும். ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்குறது பெரிய விசேஷம். பணம் வரும்னா என்ன அர்த்தம், தொழில் ஸ்டடி ஆகும். இதெல்லாம் நல்லாயிருக்கும். மேஷத்துக்கு ஹெல்த் எப்பவுமே வயிறு நரம்பு சம்மந்தப்பட்டது. ஏன்னா தூக்கம் கெடுக்கும். தூக்கம் கெடுந்தால் நரம்பு சம்மந்தப்பட்டு வரும். அதே போல் மேஷம் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக உயிர் வாழும். ஊரில் இருக்கிறவனுங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுக்கும். இது பிரச்சனையை பார்த்துக்காது. ஸோ குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. ஆனால் இந்த வருஷம் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக கொஞ்சம் மெனக்கடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி, கணவன் இவங்களுடைய சந்தோஷத்தெல்லாம் பார்த்துக்கும். பெற்றோர் பெரியவருடைய காது கொடுத்து கேட்கும். அவங்களுக்காக உழைக்கும். கொஞ்சம் தன்னை பார்த்துக்கும். அதனால் குடும்பம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். குடும்பத்துக்கு இந்த பொருள் தேவைன்னா அதை வாங்கி கொடுக்கும். குடும்பத்தில் வீடு ஒரு ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னுவாங்க. 10 வருஷமாக மேஷம் நிறைய திட்டம் போட்டிருக்கும். அந்த திட்டம்லாம் ஃபெயிலியர் ஆனது 7.5 சனியில் உயிர் வரும். ஸோ புது தொழிலெலாம் தொடங்குவாங்க. சும்மா அது தொடங்காத இது தொடங்காதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே ஆகாது. தைரியமாக ரிஸ்க் எடுக்கலாம். அந்த ரிஸ்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்தது மேஷத்துக்கு தைரியம் வரும். எதிரிகள் விஷயத்தெல்லாம் ரொம்ப யோசிக்கும். ஐயோ இவங்க இதை சொல்லிட்டாங்களே, அவங்க அதை சொல்லிட்டாங்களேன்னு. அதெல்லாம் மாறும். சந்தோஷமாக இருக்கும். கல்யாணம் எந்த சமயத்தில் பண்ணிக்கிறது நல்லது. 30,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குகிறேன், 22,000 ரூபாய் தான் டேக் ஹோம் போகிறேன்லாம் யோசிச்சுருந்தா கல்யாணம் 60வது கல்யாணம் தான் பண்ணிக்கணும். ஸோ இப்போவே நல்லது டக்குன்னு பொண்ணு கிடைக்கும். பொண்ணு கிடைக்கிறச்சோ இல்லை பையன் கிடைக்கிற காலத்தில் தான் நல்லது கிடைக்கிறச்சோ டக்குன்னு பண்ணிக்கின்னு கஷ்டப்பட்டு முன்னேறுறது கண்டிப்பாக மேஷத்துக்கு நல்லாயிருக்கும். ட்ராவல் கிடைக்கும். 11ல் ராகு இருக்கிறனால உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் இதெல்லாம் அனுகூலத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசி மேஷம். விநாயகரை கும்பிட்றது ரொம்ப விசேஷம். எப்போயுமே மேஷத்துக்கு விநாயகர் தி பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதை பிடிச்சிக்கினா போதும். காரிய சித்தி மாலைன்னு ஒரு மந்திரம் இருக்குது, கேட்குறது விசேஷம். அருமை சார். அடுத்து ரிஷபம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க. ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனி வந்து 11ஆம் இடத்துக்கு வரார், லாபத்தில் வரார். ஸோ ரிஷபத்துக்கு 2028 வரைக்கும் செம்ம டைம். சனி ஒருத்தரே அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு அதிபதி. சனி இருக்கிறச்ச இனிமேல் 25 யோசிக்கிறது, 26 யோசிக்கிறது, 27 யோசிக்கிறது, 28 யோசிக்கிறதெல்லாம் கூடாது. எப்படி 28 மார்ச் வரைக்குமே அவங்களுக்கு பீக் ஆகிடும். செம்ம டைம் இருக்கும். எல்லாத்துலேயும் தைரியமாக இருக்கலாம். எனக்கு இது தெரியாது, அது தெரியாது, அவன் ஏமாத்திடுவான், இதெல்லாம் இல்லை. நீங்கள் ஏமாற்றாமல் இருந்தால் சரி. அந்தளவுக்கு அற்புதம் நடக்கும். இடமாற்றம் நடக்கும், வீடு மாற்றம் நடக்கும், மனை மாற்றம் நடக்கும், உத்தியோக மாற்றம் நடக்கும். அதே சமயம் காது மூக்கு தொண்டை பார்த்துக்கணும். வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜவாப் கொடுக்குறது, ஜாமீன் கொடுக்குறது, இவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது, அவருக்கு நீங்கள் கொடுங்க நான் கேரண்டின்றது, அதெல்லாம் பேசக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் போய் உள்ள நுழையக்கூடாது. அதே போல் வந்து பழைய கடன் செட்டில் ஆகும். அதே போல் டே கேர் சர்ஜரியெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ராசி ரிஷபம். ஏன்னா டே கேர் போவாங்க, காஸ்மெட்டிக் சர்ஜரி போவாங்க, முடி இல்லைன்னு முடி இம்ப்ளான்டேஷன் பண்ணுவாங்க, விக்கு வைக்கிறதுக்கு பண்ணுவாங்க, தங்களை அழகுபடுத்திப்பாங்க. அதே போல் வந்து பைல்ஸ் பிரச்சனை இருக்கும், அதை சரி பண்ணிவிடுவாங்க. இதே போல் டே கேர் சர்ஜரி போயிட்டு தெம்பாயிடுவாங்க. ஒரு 7 வருஷம் 10 வருஷம் இருந்த நோய் உபத்திரம்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனதில் ஒரு தெம்பு ஏற்படும். எதாக இருந்தாலும் சமாளிக்கலான்னு ஒரு சந்தோஷம் ஏற்படும். எப்பயுமே ரிஷபத்துக்கு வந்து வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தொழிலில் நல்லாயிருக்கும். தொழிலில் திடீர் ஏற்றம் காணப்படும். அதே சமயம் பேரண்ட்ஸ் ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசி யாருன்னா ரிஷப ராசிக்காரங்க தான். பெற்றோர் பெரியோர், இரத்த பந்த உறவு, எல்லாருடைய ஹெல்த்து அவங்களோட தகராறு வச்சுக்கூடாது. தொலை தூரத்தில் இருக்காங்க, கடல் கடந்து இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஃபோனில் வீடியோ கால்லையாவது வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் எப்படி இருக்கம்மா, எப்படி இருக்க அப்பா, எப்படி இருக்க அண்ணன், எப்படி இருக்க தங்க, அதுபோல் டெய்லி பேசிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்கும். அது வந்து பெரிய லெவலுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ரிஷபத்துக்கு வந்து மே வரைக்கும் ஜென்ம குரு இருக்குது. ஸோ ஹெல்த்தில் ரொம்ப பார்த்துக்கணும். மே வரைக்கும் வந்து 30 வயசை கடந்தவங்க ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஜென்மகுரு வந்து சுக்கிரன் வீட்டில் ஜென்மகுரு இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தை கெடுத்துட்டு போயிடும். ஸோ மே வருஷம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது ஹெல்த்தில் வந்து யாருன்னா ரிஷபம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் நிறைய விஷயம் நல்லாயிருக்கும். அதில் வந்து எஸ்பெஷலி எப்போவுமே சுக்கிரனுடைய அதிபதினால் பள்ளிக்கொண்ட பெருமாள் வந்து என்றைக்குமே விசேஷம். விஷ்ணு காயத்ரி, விஷ்ணு சஹஸ்ரநாமம், பள்ளிக்கொண்ட கோவிந்தராஜ பெருமாள், இவர்களெல்லாம் பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து மிதுனம் 2025 எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம குரு வருது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். மே மாதத்துலேருந்து இந்த மிதுனத்துக்கு குரு பகைன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாதகாதிபதியும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஹெல்த்து ரொம்ப கெடுத்து விட்டுரும். ஹெல்த்து தான் பெரிய மைனஸ் மிதுனத்துக்கு நான் பார்த்த வரைக்கும். அதில் வந்து சின்ன வயசு பெரிய வயசுலாம் இல்லை. வண்டியில் கவனமாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் வண்டியே ஓட்ட மாட்டேன், நான் பின்னாடி போவேன்னா அவன் சரியாக போய் எங்கே சொருகி விட்ருவான். அடுத்தது அன்வான்ட் ட்ராவல் அவாய்ட் பண்ணிடும். திடீர்னு எவனா ஃப்ரெண்டு கூப்பிட்றான், வாடா மச்சான் உடனே போயிட்டு ஒரு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரேன்னா, இல்லை மச்சான் நீ போயிட்டு வா, நான் கொஞ்சம் டைம் சரியில்லைன்னு எகிரி குச்சி ஓடிடும். ஏன்னா திடீர்னு கூப்பிட்டு தான் போய் கவுத்து விடுவானுங்களாம். அடுத்தது மிதுனத்துக்கு 24 வயசு ஆனவங்களே மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். என்னடா செல்வி பயமுறுத்துறானே பார்க்கக்கூடாது. என் ரிசர்ச்சில் இது தான் மிதுனத்துக்கு. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். ஜென்ம குரு வர்றதுனால பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்பத்தில் புது வரவு, கல்யாண அமைப்பு கைகூடும், குடும்ப அமைப்பு கைகூடும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவி சண்டை தீரும், அந்யோன்யம் அதிகரிக்கும், வேற்று மதத்தினால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். குருவால் நிறைய விஷயங்கள் அனுகூலத்தை தரும். 10ல் வரக்கூடிய சனியால் பதவிகளில் இருந்த சிக்கலை வந்து வேறு ஏதாவது ஒரு தொழிலை மாற்றிக்கொண்டு கூட டெவலப் ஆகிடலாம். அந்தளவுக்கு ஏற்றம் ஏற்படும். அதே சமயம் தேகாரைக்கும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தைரியம் ஏற்படும். ஆன்மீக சுற்றுலா அதிகமாக போவார்கள். அதுபோல் வந்து பெரிய லெவலுக்கு சுற்றுலா, காசி போகணும், கைலாஷ் போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க மிதுனம். அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து அற்புதமான அமைப்பு ஏற்படும். காளி வழிபாடு, சூலினி வழிபாடு, துர்கை வழிபாடு, இதெல்லாம் நல்லது, ரொம்ப நல்லது. ஹெல்த்து பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாம் சூப்பர் டூப்பராக ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி யாருன்னா மிதுனம் தான். ஹெல்த்தை மட்டும் சரியாக பார்த்திங்கனாங்கன்னா மன அழுத்தம்லாம் போயிடும். பெரிய லெவலுக்கு அனுகூலம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனை தீரும். கணவன் மனைவிக்கு இருந்த பெரிய மனக்கசப்பு, பெரிய வருத்தம்லாம் தீரும்.
டக்குன்னு திருமணம் நடக்கக்கூடிய ராசிக்காரர்கள், ஏற்கனவே திருமணத்திலாகி பாதிப்பானவர்களுக்கு மறுமண அமைப்பு கை கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள்லாம் மிதுனம். ஸோ எல்லா விதத்திலையும் ஏற்றம். ஹெல்த்து அது நீங்கள் தான் பார்த்துக்கணும், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விஷயம் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 9ஆம் மாதத்துலேருந்து கடகத்துக்கு பெரிய ஏர்முகம் ஏற்படும். இந்த வருஷம் வந்து ஆரம்பித்தாலும் 9 மாதம் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது. ஆனால் அதே சமயம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகள் விஷயத்துலலாம் சுபகாரியம்லாம் டக்குன்னு நடக்கும். கடக கூட மே மாதத்துக்கு வரைக்கும் குருவுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கிறனால குடும்பத்தில் சுபகாரியங்கள், வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, புது வீட்டுக்கு போகிறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, விவசாய நிலங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா கடக ராசிக்காரர்கள் வருவார்கள். அதே போல் வளர்ப்பு பிராணிகளை வந்து வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா கடக ராசிக்காரர்களாக இருப்பாங்க. அதே சமயம் அடுத்ததாக வந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு ரொம்ப பீக்காக இருக்கும். அதனால் அதெல்லாம் சரியாக யூஸ் பண்ணிக்கணும். அதே சமயம் கோபப்படுறது, கத்துறது, எமோஷனல் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது, ஆங்ஸைட்டி ஆகிறதெல்லாம் இல்லாமல் மெடிடேஷன் கண்டிப்பாக இந்த 2025 ஒரு 10 நிமிஷமாவது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி 20 நிமிஷத்துக்கு தங்களை மெடிடேஷனில் டெய்லி கொண்டு வந்து அது எந்த கிரியாவது கற்றுக்குங்க. நான் யாருக்கும் விளம்பரம் பண்ண வரல. ஆனால் யாருது கற்றுக்கினாலும் அதை நீங்கள் செய்கிறது முக்கியம். மாஸ்டர் செஞ்சு நீங்கள் பார்த்துன்னு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. அதை மட்டும் கடகராசி செய்யக்கூடும். கண்டிப்பாக அரசு துறை, அரசியல்வாதிகள் மற்ற எல்லா விதத்திலும் ஒரு டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். வாகன அமைப்பில் அதிகமான மாற்றங்களை பெறக்கூடிய ராசிக்காரர்களில் யாருன்னா கடகம் வரும். ஸோ வண்டி வாகனம் இன்றைக்கி இது இருக்குது அது இருக்குதுலாம் கவலைப்பட வேணாம். இந்த 2025ஆம் ஆண்டு மனதுக்கு பிடித்த வாகன மாற்றங்கள், அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும். அதே சமயம் மன அழுத்தம் கண்டிப்பாக ஏற்படும். அந்த மன அழுத்தம் எதுக்கு வருதுன்னா வயிறால் ஏற்படும். வயிறில் எந்தவித தொந்தரவு இல்லாமல், அசிடிட்டி இல்லாமல், இரிட்டபிள் பவுல் சென்டர் இல்லாமல், கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் என்பது ரொம்ப முக்கியம். இரவு நேரத்தில் அதிக உணவு எடுத்துக்கொள்ள விருதக்கூடிய கடக ராசிக்காரர்கள் அந்த பொசிஷனை மாற்றிக்கணும். 7:30 மணிக்குள்ளே இரவு டின்னரை முடிச்சுக்கிறது கடகத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? சிம்ம ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா பிளானெட்ரி பொசிஷன்லாம் ஜென்மத்தில் கேது வருது, 7ஆம் இடத்துல ராகு வரும். கேது வந்தால் 210 டிகிரிஸில் ராகு வரும். அடுத்தது வந்து 7ஆம் இடத்துல இருந்த கண்ட சனி போய் அஷ்டம சனி வரும். ஸோ அதனால் தொழிலில் கொஞ்சம் 10வது மே மாதம் வரைக்கும் தொழிலை கெடுக்க பார்க்கும் குரு வந்து தேவையில்லாத தொழிலை வந்து இழுத்து விட்டுரும். இதோட அது கிடைக்கும், நீ தனியாக தொழில் தொடங்க, யாராவது ஐடியா கொடுப்பான், அதை பண்ணு, எதுக்கு நீ இவங்கக்கிட்ட கஷ்டப்படுற, நீ இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது, அந்த முதலாளி வேஸ்ட்டு, உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டான், அதை செய்ய மாட்டான், இதை செய்ய மாட்டான், எல்லாம் பண்ணுவாங்க. அதை நம்பி எல்லாமே போயிட்டு தெருவில் போக வேண்டிய நிர்பந்தம்லாம் வந்துடும். ஸோ உத்தியோகத்தை இன்னொரு உத்தியோகம் கிடைச்ச பிறகு மாறுறது நல்லது. அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மே மாதம் வரைக்கும் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ப்ரெஷர் பார்த்துக்கணும், நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் பார்த்துக்கணும். சிம்மத்துக்கு வந்து குடும்பத்தில் வந்து அந்நியர் தலையீடு கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. காதல் அமைப்பில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது. வாகனங்களில் அதீத கவனமாக இருக்கணும். கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்துவர்கள், கடினமான ஆயுதங்கள்லாம் வேலை செய்கிறவங்களெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் மே மாதத்துலேருந்து 11ல் குரு மாறுறார். அந்த குரு மாறுறது வந்து 12ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ விரயம் வரும். அதனால் ஏதாவது ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேரில் போய் மாட்டிக்கணும், அதாவது டாக்குமெண்ட்டு கெட்டுப்போன டாக்குமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்லாம் இருக்கக்கூடாது என்பது சிம்மத்துக்கு எழுதப்படாத விதி. அதே சமயம் வந்து சிம்மத்துக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சுபகாரியம்லாம் டக்குன்னு வரும். அந்த சுபகாரியம்லாம் மே மாதத்துக்குள்ளே பண்ணிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கு உண்டான அமைப்பு எல்லாமே சரியாகும். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பேசி நீங்கள் தான் வெள்ளைக்கொடி காட்டணும். நான் ரொம்ப சிம்ம ராசியாக்கும், நான் சிங்கமாக்கும், நான் அப்படி இருக்க மாட்டேன், என் பரம்பரை இப்படி, எங்கள் இது இப்படி, நீ இப்படி அப்படின்னு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீ எப்படியும் இல்லாமல் தான் ஆயிடுவேன். அதுதான் சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு. ஏன்னா கொஞ்சம் சூரியனுடைய ராசி. சூரியன்னா உங்களுக்கு தெரியும், அது பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் தமிழ்நாடு எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறது வந்து சூரியனாவே ஜென்ரலாகவே வந்து பவர்ஃபுல்லான அமைப்பு. அந்த சூரிய ராசிக்காரங்க தான் சிம்மம். அவங்க வந்து கொஞ்சம் மிக கவனமாக இந்த 2025 இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் 2028 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் வர்றது சிம்ம ராசி. அதில் சிம்மம் சைலண்ட்டாக இருந்து கொஞ்சம் டவுன்ஃபுல்லாக இறங்கி போனாங்கன்னா ரீகைன் ஆகி சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. யாராவது ஒருத்தர் தவறாக சொல்லுவாங்க, இவங்களை புகழ்வாங்க.
புகழுக்கு மயங்கக்கூடிய ராசி யாருன்னா சிம்மம். அந்த மயக்கத்தில் ஏமாந்துருவாங்க. அந்த ஏமாற்றம் பேசு தமிழாக பேசும் மூலிமா பேசுகிறதுனால கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கணுன்றது நான் சொல்கிறது. அதே போல் வந்து சிம்மத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து சனியுடைய தாக்கம்லாம் இருக்கனால பிரசித்தி பெற்ற சனி பகவான் கோயில்கள் திருக்கொள்ளிக்காடு, திருநள்ளாறு, குச்சனூர் எல்லாம் போகிறது நிறைய விஷயத்துக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இரவு நேர பயணங்கள், அதனால் ஃப்ளைட்டில் போகிறேன் அது எப்படி போகாமல் இருக்க முடியும், ட்ரெயினில் போகிறேன், பஸ்ஸில், அதெல்லாம் போங்க. ஆனால் அந்த பயணம் தேவையா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்குங்க. அவாய்ட் பண்ணி டேயில் பயணம் பண்ணுறது விசேஷம். இந்த கூடா நண்பர்கள் கேடு விளைய வைக்கும் என்பது சிம்மத்துக்கு அப்பட்டமாக நடக்கும். அதனால் நட்பு விஷயத்தில் கவனம். நட்பு விஷயத்தில் உஸ்பேத்துறவங்களை நம்பாதீங்க. உங்களை பற்றியோ, உங்கள் குடும்பத்தை பற்றியோ, உங்கள் தொழிலை பற்றியோ, உங்கள் தொழில் செய்கின்ற இடத்தை பற்றியோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். உத்தியோகத்தில் அதிக கவனமாக, செய்யக்கூடிய தொழிலில் அதிக கவனமாக, முதலீடில் அதிகம் கவனமாக இல்லை என்றால் தவறு. அடுத்து கன்னி ராசி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி வந்து கன்னின்னு வச்சுக்கிங்களேன். இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இது எப்படின்னா எல்லாமே ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா அது வந்து இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், சுபகாரியத்தை அமைப்பு, புத்திர சந்தான அமைப்பு, திருமண தடைகள் எல்லாமே நீங்கும். ஆனால் என்னன்னா சனி வந்து 7ல் வர்றார், அதே சமயம் 6ல் ராகு வர்றார். அதனால் வேறு ஊருக்கு போகிறது, வேறு வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுறது, இதெல்லாம் அற்புதமாக நடக்கும். பெருமாள் வழிபாடு இவங்க வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். அதே சமயம் வயிறு, முதுகு தண்டுவடத்துக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அது வந்து இவங்களுக்கு எழுதப்படாத சிட்டி. அதே சமயம் இது எப்பவுமே இருந்தாலும் இந்த டைம் அலர்ஜி, சளி தொந்தரவு தான் வரும். இந்த சமயம் வந்து அவங்களுக்கு சுவாசத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். கன்னியாராசிக்காரங்களுக்கு இந்த யோகா மாஸ்டர்ஸு, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஜிம் ட்ரெயினர்ஸ் எல்லாம் கண்ணியில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஈஸியாக வரும், மியூசிக் வந்து ஈஸியாக வரும், எழுத்து உலகம், மீடியாலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதை வந்து எவ்வளோ நேரம் வேணுமோ அதுக்காக டெடிகேட் பண்ணி வாழ்வாங்க. 9ல் மே மாதம் வரைக்கும் இருக்குது குரு. அதனால் டக்குன்னு நிறைய விஷயம். பாதி மாதம் வந்து உங்களுக்கு மே மாதம் வரைக்கும்னா 5 மாதம் இருக்குது. அந்த 5 மாதத்துக்குள்ளே எல்லாமே தொழில் மாற்றம் ஏதாவது. அதே சமயம் மே மாதத்துக்கு பிறகு தொழில் ஏதாவது மாற்றம் வந்தால் எடுத்துக்கணும். இருக்கிற தொழிலில் தான் இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா அவனே துரத்தி விட்ருவான். அப்புறம் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ஆகிடும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டும். கோளர் பதிகம் வந்து இவர்கள் காலசர்ப்ப தோஷத்தை போக்கி காலசர்ப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பதிவு. அதை கேட்பதன் மூலியமாக, சொல்வதன் மூலியமாக, வேயூர் தோளில் பங்கன் விடுமன்ற கண்டன் என்ற திருஞான சம்பந்தருடைய அந்த பாடலை கேட்பதோ அல்லது சொல்வதோ வாழ்க்கையில் படிக்கட்டாக உயர்வதற்கு 2025ஆம் ஆண்டு வழிவகுக்கும். அடுத்து துலாம் ராசிக்காரர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப வருஷம் கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த கஷ்டம் வந்து தீரக்கூடிய ஆண்டு, படிப்படியாக தீரும். உடனே எகிரி குதிக்கக்கூடாது, செல்வி சொல்லிட்டானேன்னு. 2025 என்னை பொறுத்த வரைக்கும் 9ஆம் மாதத்திலிருந்து அற்புதம் ஏற்படும். ஆனால் அதனுடைய தாக்கங்கள் மார்ச் 14லேருந்து தெரியும். படிப்படியாக நல்லா வரும், அற்புதமான ஏற்றம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். எப்பவுமே நான் நரசிம்மரை அதிகமாக கும்பிட சொல்லக்கூடிய ராசிக்காரர்களில் துலாம் வரும். நரசிம்மரை மட்டும் கும்பிட்டாவே துலா ராசிக்காரர்களுக்கு மற்ற கோயிலில் நாங்கள் வாரம் சொல்கிறது, மாதம் சொல்கிற கோயிலில் கூட வேண்டாம். நரசிம்மர் காயத்ரி, நரசிம்மரத்துக்கு மாதம் ஒரு பானகத்துக்கு பணம் கட்டி விநியோகம் பண்ண சொல்லணும். அதே அற்புதம். சனி வந்து 6ஆம் இடத்துக்கு வரார், 5ல் ராகு வரனால ஹெல்த்து பார்த்துக்கணும். ஹெல்த்து வந்து ஸ்கின் அலர்ஜி, அதே போல் பரம்பரையாக இருக்கக்கூடிய இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். பெற்றோர் பெரியோருடைய ஹெல்த்தை அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசி யார் வரும்னா துலா ராசிக்காரங்க. அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரியவங்க குடும்பத்தில் பெரியவங்க தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இவங்க விஷயத்தில் கொஞ்சம் பேசுறது, பழகிறது, எல்லாத்துலேயும் கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் எல்லாமே நல்லது நடக்கும். வீடு இன்டீரியர் கட்டுறது, வீட்டில் வந்து இவ்வளோ நாள் பெட்ஷீட் கூட மாற்ற மாட்டாங்க, பெட்டில் இருக்கிற ஒரே மன வருத்தத்தில் அதெல்லாம் எல்லாமே பெட்டே மாற்றுறது, டிவி மாற்றுறது, ஃப்ரிட்ஜை மாற்றுறது, இன்டீரியரை மாற்றுறது, சோஃபாவை மாற்றுறது, கம்ப்யூட்டரை மாற்றுறது எல்லாமே ஏற்படும். பிள்ளைங்களோட மட்டும் கோபதாபம் கூடாது, பிள்ளைங்களோட வாக்குவாதம் கூடாது, பிள்ளைங்களை கத்துறதெல்லாம் கூடாது, பெரிய சிக்கலாயிடும். பிள்ளைங்களுக்கு உங்களுக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் அதிகமாக சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா
துலா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சர்ப கிரகம் வருவது, அதே சமயம் 11ஆம் இடத்தில் கேது வருவதனால் ஞான மார்க்கம் தெய்வ மார்க்கத்துக்காக அதிக பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வார்கள். தொழில் வந்து ஏற்கனவே ஒரு தொழில் இருந்தாலும் 2 தொழில் 3 தொழில் 4 தொழில் தொடங்கக்கூடியது, இல்லைனா ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறது, இல்லைனா பிரான்ச் ஆரம்பிக்கிறதெல்லாம் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் அற்புதமான ஏற்றத்தை பெறுவார்கள். மே மாதம் வரைக்கும் தேகாரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் குரு வந்து நல்லது பண்ணுவான், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான், சுபவிரிய பிராப்தத்தை ஏற்படுத்தும், தைரியம் ஏற்படும், தன்னம்பிக்கை ஏற்படும். ஆக மொத்தத்தில் 2025ஆம் ஆண்டு சூப்பர் டூப்பராக இருக்கக்கூடிய ராசிகளில் துலாம் மிக மிக முக்கியமான ராசியாக இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்கும்? விருச்சிகம் என்றாலே சந்திரன் நீச்சமான ராசிக்காரர்கள். அதனால் எப்பவுமே பர்ஃபெக்ஷன் பார்க்காம இருந்தால் நல்லது. அதுதான் பெரிய மைனஸ். யோசிச்சுக்கினே இருப்பாங்க. என்ன யோசிக்கிறாங்க அவங்களுக்கும் தெரியாது. வண்டியில் போகிறச்ச யோசிப்பாங்க, பொண்டாட்டி கூட பேசுறச்சு யோசிப்பாங்க, நான் வேறு ஏதாவது சொல்லுவேன், அதை எடிட் பண்ணுறீங்க. அதனால் அந்த அளவுக்கு யோசனை அதிகமாக இருக்கும். எப்பவுமே அந்த எண்ணத்துலேருந்து வர்றதுக்கு மெடிடேஷன் தான் ரொம்ப முக்கியம். விருச்சிகம் இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷமும் மெடிடேஷன் கற்றுக்கினா ரொம்ப அற்புதமாக வருவாங்க. இந்த வருஷத்தில் கொஞ்சம் குரு கெடுது. 7ஆம் இடத்துல இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு வராரு. அடுத்தது வந்து ராகு வந்து 4ல் வராரு. 10ஆம் இடத்துல கேது வராரு. 5ல் வந்து குரு வீட்டுக்கு சனி வரக்கூடிய காலகட்டம். அதனால் கூட வேலை செய்கிறவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேகாரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். 30 வயது ஆன விருச்சிக ராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி டாக்டரை போயிட்டு இது மாதிரி செல்வி சொன்னார், ஒரு மாஸ்டர் செக்கப்புக்கு எனக்கு எங்கேயாவது எழுதி கொடுங்க, நான் போய் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பணம் இருக்குதோ இதுலையோ கடன் வாங்கியாவது ஒரு மாஸ்டர் செக்கப்பை பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குது. குரு வழிபாடு ரொம்ப நல்லது. ஆலங்குடி குரு, தட்சிணாமூர்த்தி, ராகவேந்தர், பாபா, உங்களுக்கு யாராவது பிடிச்சிக்குங்க. அதோட நான் மனுஷனாக இருந்து இவர் தான் குருன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கின்னு என உயிரை வாங்காதீங்க. அதனால் மகான்களாக இருந்து நம்மளெடுத்து வாழ்ந்தவர்களை பிடித்து கொள்வது ரொம்ப நல்லது. பெரிய அளவுக்கு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும். தனம், வாக்கு, பணவரவு ஏற்படும். ஏன்னா குரு பார்வை 2ஆம் இடமான தனத்துக்கு வருவதனால மே மாதம் வரைக்கும் சுபகாரிய தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். சுபகாரியத்தை தள்ளி போடாமல் விருச்சிகம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா விருச்சிகம் அப்பப்போ என்னை பொறுத்தவரைக்கும் நிச்சயம் பண்ணிவிட்டு விருச்சிகத்துக்கிட்ட கொஞ்ச நாள் பொறுத்து பேசுனீங்கன்னா அந்த கல்யாணம் நின்று போடும். ஆனால் விருச்சிகம் வந்து டக்குன்னு எதோ பேசுவோம், கேட்குறவங்க ஓடியே போயிடுவாங்க, நமக்கு இவனுக்கு செட் ஆகாதுடா சாமின்னு. அதனால் கல்யாணம் நிச்சயம்லாம் ஆச்சுன்னா விருச்சிகம் ரொம்ப நேரம் பேசிக்காமல் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் போட்டுக்கிறது நல்லது. மற்றபடி எல்லாம் சுபவிரியம், அனுகூலம், வார்த்தைகள் சாதாரண நிலைமையில் இருந்தாலும் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஸ்டெப்பனாக இருப்பாங்க விருச்சிகம். அதுதான் அவங்களுடைய ப்ளஸ்ஸு. விருச்சிகத்தில் பெரிய கமாண்டபிளாக இருக்கக்கூடிய பொசிஷனில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் விருச்சிகம் வந்து செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி, சந்திர நீச்சம். அதனால் சந்திர நீச்சனால பௌர்ணமி விரதம் இருப்பது எப்பவுமே விருச்சிகத்துக்கு அதி அற்புதமான நன்மையும் சந்தோஷத்தை. விரதம்னா பட்னி கிடக்க வேணாம். சாயங்காலம் பௌர்ணமிக்கு முன்னாடி 6 மணி முன்னாடியே சாப்பிட்றது, 6 மணிலேருந்து மறுநாள் 6 மணி வரைக்கும் தண்ணி கீழே குடிக்கிறதோ அல்லது திரவாராகாரத்தை எடுத்துக்கிறதோ விசேஷமான பலனை தரும். ஆக மொத்தத்தில் விருச்சிகம் வந்து நல்ல அனுகூலம் எல்லாம் கிடைத்தாலும் வாகனத்திலும் தேகாரோக்கியத்திலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தொழில் அமைப்பில் இன்னொன்று கிடைச்ச பிறகு இருக்கிறத விடணும், இல்லைனா வீட்டிலேயே உட்காந்து தொழில் பார்க்க மாதிரி ஆகிடும். அடுத்து தனுசு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி வந்து தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டியது சுகர். அடுத்ததாக வந்து பார்த்துக்கொள்ள வேண்டியது முதுகு. இதுக்கு ரெண்டுமே வந்து ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய விஷயம். அதே சமயம் பேரண்ட்ஸ் ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் நிறைய ட்ராவல் எடுப்பாங்க. பாஸ்போர்ட்லாம் ரினியூவல் பண்ணி வச்சுக்கணும். விசாலாம் வந்து நமக்கு எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் இருக்குதோ 10 வருஷம் அமெரிக்கன் விசா முடிஞ்சிச்சுன்னா போய் ரினியூவல் பண்ணிக்கணும். எந்த டைம் அழைப்போரெல்லாம் தெரியாது. அதிக ட்ராவல் செய்யக்கூடியவங்க, வேற்று மாநிலத்தினால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ட்ரேடிங்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்தில் அதிகம் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே சமயம் கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். திருமண தடைகள் நீங்கும், உத்தியோக தடைகள் நீங்கும், பணவரவுக்கு உண்டான அமைப்பு, அதிகமான முதலீடு செய்கிறது, அதிகமான தங்க நகை வாங்குறதெல்லாம் தனுசு ஏற்படும். அதே சமயம் கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளைக்கூடி காட்டுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவதும் தான் சுபமாக இருக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. குடும்ப விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். மற்றபடி எல்லா விஷயத்திலும் ஏற்றம் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த சமயம் பெருமாள் வழிபாடு, கோவிந்த நாமாவளி எல்லாம் சொல்வது
சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்கும்? மகரம் விநாயகரை பிடிச்சிக்கணும். ஏன்னா எல்லாமே விலகுது, நல்லா இருக்கும். பிரசித்தி பெற்ற காணிப்பாக்கம், ஈச்சினாரி, பிள்ளையார்பட்டி, இது போல் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மணக்குள் விநாயகர் பாண்டிச்சேரியில் இருக்குது. அதனால் எங்கள் பக்கத்தில் ஃபேமஸான விநாயகரோ இல்லை உங்கள் வீட்டு தெருவில் இருக்கிற விநாயகர் ஃபேமஸ்ன்னு நினச்சிக்கிட்டு நீங்களே போனால் கூட போதும். அதனால் அதெல்லாம் ரொம்ப நல்லது. அதே போல் மகரத்துக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்த்து பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு வரனால முதுகுத்தண்டோடும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். கால் நரம்பு இழுக்கிறது இதெல்லாம் தான் பார்த்துக்கணும். மறைமுகஸ்தான உபத்திரம்னுவான், மலக்குடல், யூரினரி ட்ராக், சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்களே வந்து டாக்டர் சொல்லாமல் நீங்களே மருந்து கடையில் மாத்திரைலாம் எடுத்தால் தப்பு வந்துடும். அதே சமயம் வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தூக்கத்தை கெடுக்கும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது தூக்கத்தை கெடுக்கும். அதனால் காரிய சக்தி மாலைன்னு ஒரு மந்திரம் இருக்கும். அதை ஜபித்து 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 பெரிய லெவலுக்கு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். மற்றபடி தொழில் இல்லைன்னா விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு தொழில் வரும். அப்போ உங்கள் ஸ்டேட்டஸ் எவ்வளோ உயருதுன்னு பாருங்கள். இப்போ அதிகமான இண்டிவிஜுவல் தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ராசியில் யார் வருவாங்கன்னா மகரம் வரும். நல்ல வேலையில் இருப்பாங்க, 10 லட்சம்லாம் சம்பாதிப்பாங்க மாதத்துக்கு. நான் சொல்கிறேன், அதுவே வேணாம் தூக்கி போட்டு தனியாக தொழில் தொடங்குவாங்க. ஆனால் அதில் சக்ஸஸ் ஆவாங்க. பெரிய லெவலுக்கு மகரத்தில் வந்து ஸ்டார்ட் அப்பெல்லாம் அதிகமாக கண்டுபிடிக்கக்கூடிய ராசிக்காரங்க மகரம் ஆவாங்க. தான் நான் தொழில் நல்லா இருக்கும்ட்டேன், அனுகூலம் இருக்கும். எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம். சும்மா போகிறச்ச பக்கத்து வீட்டுக்காரனோட தகராறு இருக்காதீங்க, நெய்பர்ஸோட தகராறு இருக்காதீங்க. தேவையில்லாத கோர்ட்டு கேஸுன்னு அலைய வச்சிடும். ஸோ லீகல் காம்ப்ளிகேஷன் பார்த்துக்கணும், ஹெல்த்து பார்த்துக்கணும், சத்ருக்கள் விஷயத்தில் கவனம். கூடா நட்பு மகரத்துக்கு பிரச்சனை. கும்பம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்கள் கும்பம். கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஜென்ம சனி விலகக்கூடியது. ஆனால் விலகினாலும் ஹெல்த்து தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த்தில் வந்து கண்டிப்பாக வந்து தேவையில்லாத பற்கள் விஷயத்துலேருந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது தேவையில்லாத வாய், பற்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. கழுத்துலேருந்து போகக்கூடிய நரம்புகள், தலை சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயம் சுபவிரயம், அனுகூலம், தொழில் ஏற்றம், லாபம், அசையாம சேப்பொருள் சேர்க்கை, முதலீடு. ஏற்கனவே நிறைய இடத்துல வீடு கட்டுறதுக்காக நின்று போயிருக்கோம், கட்ட போயிருப்பாங்க, அஸ்திவாரம் போட்டிருப்பாங்க, நின்றுருக்கும். அதெல்லாம் முடிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்கள் ஆகிடும். பிள்ளைகளை நினச்சே ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பிள்ளைங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. ஒன்றின் பின் ஒன்றாக நல்லது ஏற்படும். தாய் வழி வரவு, தந்தை வழி வரவு, மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிர்பார்க்காத சுபவிரயம் கண்டிப்பாக வரும். கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக டக்கு டக்குன்னு சுபவிரயம் ஏன் ஏற்படுதுன்னா, குருவானவர் 5ஆம் இடத்துக்கு வந்து விசேஷ பார்வையாக 9ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறனால கல்யாணமாக நடக்கும், காலேஜ் மாத்திரமா நடக்கும், ஸ்கூல் ஆரம்பிக்கணுமா நடக்கும், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது புரட்சி ஏற்படுத்தணுமா நடக்கும், ஆடை ஆபரண சேர்க்கை நடக்கணுமா நடக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா நடக்கும். அதாவது போல் பழைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா அது தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். அதுவே உங்களுக்கு மனசில் இருக்கிற தெம்பை ஏற்படுத்திடும். அதாவது 5இல் இருக்கக்கூடிய குரு எல்லா சுபகாரியத்தையும் நடத்தி கொடுப்பார். அதனால் டக்கு டக்குன்னு அதிகமான சுபகாரியங்கள், பேரன் வர்றது, பேத்தி வர்றது, பிள்ளைங்க வர்றது, எல்லாமே குடும்பத்தில் புது உறவுகள்லாம் அதிகமாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா கும்பம். அதை சரியாக செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கும்பத்துக்கு கூட கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு எப்பொழுதுமே வந்து அனுமன் வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்கும்? நிறைவுக்கே வந்துட்டோமா? மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2025 ஜென்ம சனிக்குள்ளே வராங்க. அதனால் மந்தன் எக்ஸசைஸ் பண்ணால் தப்பிப்பீங்க. 1 மணி நேரம் கண்டிப்பாக 23 மணி நேரத்தில் நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் 23 மணி நேரம் தூங்கிக்குங்க. ஆனால் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் தூங்கணும் என்னை பொறுத்துக்கு. அதுதான் பெரிய பரிகாரம். முதுகுலேருந்து கழுத்து வரைக்கும் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். ஏதாவது டே கேர் சர்ஜரி எல்லாம் நடக்கும், ஆனால் அது நல்லா ஆகிடுவீங்க. 10 வருஷமாக 5 வருஷமாக தொந்தரவு இருக்கும். டான்ஸில் தொந்தரவு இருக்கும், பல்லில் தொந்தரவு இருக்கும், கிளிப்பு போடுற தொந்தரவு இருக்கும், புரியுதுங்களா, சைனஸ் தொந்தரவு இருக்கும், இதெல்லாம் அலர்ஜி தொந்தரவு இருக்கும், இந்த மூக்கு இதுவாக இருக்கும். அதெல்லாம் செட் காஸ்மெட்டாலஜி சர்ஜரி ஜம்முன்னு ஆகிடுவாங்க. மீனம் சனி இருக்குன்னு பயப்படக்கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திரம் என்ற சனியுடைய நட்சத்திரமே இருக்கக்கூடிய ராசி தான் மீனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டுக்கு தான் சனி வராரு, அதே சமயம் உலகத்துக்கு வேணுமானா தொந்தரவு பண்ணுவார், உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதே சமயம் ரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் கூடாது,
ரத்த பந்த உறவுகளுடைய தேகாரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் தொழிலை வந்து குரு பார்வையிடுறதுனால தொழிலே இல்லாதவர்கள் கூட எல்லா விதமான அனுகூலத்தை பெறுவார்கள். படிப்பு தடை நீங்கும், அரியர்ஸ் முடிப்பாங்க, வேறு படிப்புக்கு போவாங்க, இடமாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும், உத்தியோக மாற்றம் ஏற்படும், படிப்பு மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிருந்து வந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம்லாம் ஏற்படுவது கண்கூடாக மீனராசிக்காரர்கள் பார்க்கலாம். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். அதனால் கடன் கண்டிப்பாக வரும். வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, வீட்டில் இன்னொரு ஃப்ளோர் போடுறது, 2 பெட்ரூம் இருக்கிறவங்க அதை விற்றுட்டு 3 பெட்ரூமாக வாங்குறது எல்லாம் நடக்கணும்னா எதுவுமே இப்போ வரணும். பெரிய வீடு வரணும், பெரிய கார் வரணும், ஆனால் கடன் வரக்கூடாதுன்னா திருட தான் செய்யணும். அதனால் இதெல்லாம் வரும். கண்டிப்பாக சந்தோஷமாக இருங்க, ஒரு குறையும் வராது. ஜென்மசனி வந்து உங்களுக்கு நன்மை நிறைய பண்ணுறதுக்கு மற்ற கிரகங்கள் உருக்கு பண்ண போது கடல் கடந்து போகணும்னு செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு ராகு கண்டிப்பாக செய்து கொடுப்பார். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். சனிக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க அற்புதமான அமைப்பும் அற்புதமான சந்தோஷத்தை தரும். மீனராசிக்காரர்களுக்கு கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் குருவாயூர் கிருஷ்ணர் வந்து விசேஷமான பலனை தருவார். குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே 54 பொருள் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பொருள் அரிசி கொடுக்குறதோ, எள்ளு கொடுக்குறதோ, வெல்லம் கொடுக்குறதோ, சக்கரை கொடுக்குறதோ, உங்களுக்கு என்ன வசதியோ அந்த பொருளை துலாபாரம் கொடுத்துட்டு கிருஷ்ணர் கோயிலிலே அபிஷேக சந்தனம் என்று விற்பார்கள். அந்த சந்தனத்தை கொண்டு வந்து வீட்டில் வைத்து தினமும் அதற்கு ஒரு விளக்கு ஏற்ற விசேஷமும் அனுகூலமும் சந்தனம் எப்படி மணக்கிறதோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் சுபிச்சமும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சார், இந்த 2025 எந்த ராசிக்கு வந்து உச்சபட்சமாக நன்மைகள் நடைபெறும், அதே மாதிரி எந்த ராசி வந்து கவனமாக இருக்கணும் சார்? துலா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல டைமில் வருது. அவங்க கொஞ்சம் ஹெல்த்தையும் குழந்தைங்க விஷயத்தில் கோவப்படாமல் இருந்தால் ரொம்ப நிறைய விஷயம் நல்லது டப்புன்னு நடக்கும். ஏன்னா குருவும் ஹெல்ப் பண்ண போகிறான், சனியும் ஹெல்ப் பண்ண போகிறான். அதுக்கடுத்து கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது சிம்மம் கூட அந்த ஹெல்த்து, கணவன் மனைவி, காதல் அமைப்பு, குடும்பம் தான். அதே சமயம் தொழிலில் கொஞ்சம் ரொம்ப டாமினேட் பண்ணுறது, ரொம்ப கத்துறது, ரொம்ப ஓவராக பர்ஃபெக்ஷன் பார்க்குறது, ரொம்ப இது பண்ணுறது, இந்த லீவ் எடுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் வந்து சிம்மம் கவனமாக இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதைப்படி அவங்க கரெக்டாக பார்த்துட்டாங்கன்னா கொஞ்சம் டவுன் டு எர்த் இறங்கணும். எல்லாமே மனுஷங்க தானே. ஸோ நம்ம இதில் யார் இப்போ உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர், ராசிலே அப்படி தான். மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் ஒரே ராசி அமைப்பு தான். ஸோ ஒரு கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கும். ஸோ சிம்மம் கொஞ்சம் இதுக்கு ஏற்ற மாதிரி மாறினா நல்லாயிருக்கும். சார், ரொம்ப விரிவாக இந்த எபிசோட நம்ம ஜோதிடம் குறித்து பேசியிருக்கோம். அடுத்தது நம்ம கண்டிப்பாக அரசியல் பேசணும். கண்டிப்பாக பேசுவோம். ஃபர்ஸ்ட் வீக் மேலே ஜனவரியில் பேசுவோம். நான் எங்கேயும் போகிறது இல்லை. எப்பவுமே பேசு தமிழாக பேசு வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவு தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு பேசு தமிழா நேயர்களுக்கும் பேசு தமிழா நிர்வாகத்தினர்களுக்கும் எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ராகவேந்திரை மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025ஆம் ஆண்டு என்ற நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதான் நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இந்த மாதிரி. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.